தமிழகத்தில் பிற்பட்ட சமுதாய மக்களுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி ஒட்டுமொத்த பிற்பட்ட சமுதாய மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஐயா ராமசாமி படையாச்சியார் அவர்களின் 107வது பிறந்தநாள் விழாவில் அவருக்கு மரியாதை செய்வதில் பாஜக பெருமிதம் கொள்கிறது. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தின் அனைத்து தலைவர்களுடைய பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் அவர்களுக்கு மரியாதை செய்வதை தமிழக பாஜக கடமையாக கொண்டிருக்கிறது. இல்லை, ஏற்கனவே எங்கள் தலைவர் சொன்ன பிறகு இதுக்கு என்ன இருக்குது? தலைவர் அவர்கள் ஒரு கருத்தை மிக தெளிவாக லண்டனிலிருந்து பதிவு செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி நாங்கள் யாரும் அதை பற்றி விவாதிப்பதில்லை, விவாதிக்கவும் கூடாது, தவறு. ஜிஎஸ்டியோட புரிதல் தமிழக மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் இந்த இண்டி கூட்டணி கட்சிகள், திமுக போன்ற கட்சிகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு ஹோட்டலில் வரி இன்றைக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு 5% தான் டேக்ஸு. ஆனால் இதே டேக்ஸு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் என்ற ஒரு வகையில் இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ் என்ற வகையில் 2 விதமான வரி அங்கே வசூலிக்கப்பட்டது. அந்த வசூலிக்கப்படுகிற வசூல் தொகை இதை பற்றியெல்லாம் மக்களிடம் அன்றைக்கு விழிப்புணர்வு இல்லை, அரசாங்கத்திடம் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை. இன்றைக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் அவர்கள் மூலப்பொருட்கள் என்ன வாங்குகிறார்கள், அதற்கு என்ன வரி செலுத்துகிறார்கள், அந்த மூலப்பொருட்கள் உற்பத்தியான பிறகு என்ன விற்கிறார்கள், அதுக்கு என்ன வரி செலுத்துகிறார்கள் என்பது இந்திய நாட்டின் மக்களின் முன்னேற்றத்திற்காக சுதந்திரத்திற்கு பிறகு 2017-18க்கு பிறகுதான் ஒரு தெளிவான நிலை இங்கே உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்பு வரி ஏய்ப்பு செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வரி ஏய்ப்பு செய்ய முடியவில்லை. வரி ஏய்ப்பு செய்தாலும் அதை கண்டுபிடிப்பதற்கு அதிகாரிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள். இந்த நிலையை மக்களிடம் குழப்புவதற்கு திமுக போன்ற கட்சிகள் இதை பயன்படுத்துகின்றன. ஆனால் இந்திய நாட்டில் எந்த ஒரு பொருளுக்கும் முன்பு வரியே கிடையாது, ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி போடப்பட்டிருக்கிறது என்று ஒரு பொருளை கூட நீங்கள் சொல்ல முடியாது. மேற்கொண்டு ஆடம்பரம் இல்லாத பொருட்கள் அனைத்துமே 5% வரியில் தான் இருக்கிறது. மேற்கொண்டு பருப்பு, அரிசி உள்பட, இறைச்சி, மீன், முட்டை உள்பட, காய்கறிகள் உள்பட 144 பொருட்களுக்கு வரி கிடையாது. நீங்கள் கடலை மிட்டாய் அடையார் ஆனந்த பவனில் பேக்கிங்கில் ஏசி ஷோரூமில் போய் வாங்கினீங்கன்னா அதுக்கு டேக்ஸு. அதே கடலை மிட்டாயை ஒரு மளிகை கடையில், அண்ணாச்சி கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோ டேக்ஸு. நீங்கள் ஒரு கொக்கோ கோலா சின்ன மளிகை கடையில் வாங்கினீங்கன்னா 35 ரூபா. அதே கொக்கோ கோலா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா 125 ரூபா. 125 ரூபாய்க்கு டேக்ஸு. சின்ன கடையில் வாங்குகிற கொக்கோ கோலாவுக்கு டேக்ஸு கிடையாது. ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வுக்கு இன்றைக்கு இந்த நாடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறதுன்னு சொன்னால் இந்த வரி சீரமைப்பு தான் அதுக்கு அடிப்படை காரணம். மக்கள் புரிந்து கொண்டாலும் அரசியல்வாதிகள் குழப்புகிறார்கள்.